ஓம் நமச்சிவாயா. நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா திருநந்திக்கரை, அதாவது 12 சிவாலயங்களில் சிறப்பு வாய்ந்த 4வது சிவாலயத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே பூஜையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. இதில் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு கோயில்லையும் நம்ம இன்னும் அது கேரளா ஐதீகப்படி தான் 12 கோயிலையும் நடக்குது. அதனால் மற்ற கோயில்களை மாதிரி இந்த போட்டிங்க காசுக்கு இது பண்ணுறது அப்படின்னுலாம் கிடையாது. எல்லாருமே சிறப்பான அந்தந்த நேரம் அந்தந்த பூஜைகள் சிறப்பாக நடக்கும். பக்தர்கள் எவ்வளோ இருந்தாலும் அந்தந்த பூஜை. ஸோ அதில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு கோயிலில் குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரம்னு சொல்லும்போது அங்கே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அவங்க வாயிலிருந்து வர ஓம் நமச்சிவாய மந்திரம் எல்லாமே இந்த ருத்ராட்சம் இருக்கும்போதே நடக்கிறது. இதெல்லாம் ஒரு சிறப்பு. அப்புறம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட அழகு. இதில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் குகை கூட இருக்குது. குகையில் கூட சிவலிங்கம் இருக்குது. அந்த மாதிரி இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில், 4வது சிவாலயம். இதுவும் பார்த்திங்கன்னா குலசேகரம் பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா இந்த அதாவது நம்ம சிவராத்திரி அன்னைக்கு இருக்குல்ல, அன்னைக்கு பார்த்திங்கன்னா இரவு ஃபுல்லும் இந்த கோயிலெல்லாம் மிகவும் கூட்டமாகவே இருக்கும். வெளியூரில் இருக்கவங்க கூட கண்டிப்பாக ராத்திரி தூங்காமல் இருந்து சிவனை தரிசிக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சிவாலயத்துக்கு 12 சிவாலயத்துக்கு சென்று வந்தாச்சுன்னா ஒரு நல்ல சிறப்பு உள்ளதாக அமையும். நன்றி.